இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி. பொதுமக்கள் முன்பு கண்ணியத்துடன் பேச வேண்டும் என ஸ்ரீவி சண்முகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் செந்தில்குட்டி இணைப்பில் இணைந்திருக்கிறார். செந்தில்குட்டி, இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். விழுப்புரம் மாவட்டம் கோலியனூரில் கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நடைபெற்ற கண்டன பொதுக்கூட்டத்தில் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் முதல்வர் ஸ்டாலின் மதுபான விற்பனையை தொடர்புபடுத்தி முதல்வர் குறித்தும் பேசியிருந்தார். இது சி.வி. சண்முகத்தின் இந்த பேச்சு முதலமைச்சருக்கு பெயரை களங்கம் ஏற்படுத்தும் வகையில் இருப்பதாக அவருக்கு எதிராக விழுப்புரம் நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த அவதூறு வழக்கை ரத்து செய்ய கோரி சி.வி. சண்முகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு நீதிபதி வேல்முருகன் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதி ஆளுங்கட்சியின் தவறுகளை சுட்டிக்காட்டுவது எதிர்கட்சியின் ஜனநாயக கடமைதான் என்ற போதும் அதில் கண்ணியம் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டும், கண்ணியத்துடன் பேச வேண்டும் என்று அதை சுட்டிக்காட்டினார். பொதுமக்கள் மத்தியில் பேசும் பொழுது எச்சரிக்கையுடனும் கண்ணியத்துடன் பேச வேண்டும், பேச்சுரிமை கருத்துரிமையை மீறக்கூடாது என்று குறிப்பிட்ட நீதிபதி தேர்தலின் போது வாக்குறுதியை கொடுப்பது உலக அளவில் உள்ள நடைமுறைகள் என்றும் வாக்குறுதிகளை நிறைவேற்றாததை சுட்டிக்காட்டலாம் என்றும் நீதிபதி தெரிவித்தார். மனுதாரர் சி.வி. சண்முகம் தரப்பில் சாதாரண நபர் மனுதாரர் சி.வி. சண்முகம் சாதாரண நபர் அல்ல, சட்டம் படித்தவர், முன்னாள் அமைச்சர். அவர் இவ்வாறு பேசக்கூடாது, பொறுப்புடன் பேச வேண்டும் என்று தெரிவித்த நீதிபதி அந்த காலம் போல் இப்போது இல்லை, அடுத்த தலைமுறையினர் மிகவும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள், தலைமுறை மாறிவிட்டது, நாம் பேசும் பொழுது வார்த்தைகளில் மிகவும் கவனம் தேவை என்பதை நீதிபதி ஒரு அறிவுறுத்தலாக வழங்கினார். இதையடுத்து அரசு தரப்பில் இதுபோன்ற அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மனுதாரர் இதுபோல பேசுவது முதன்முறை அல்ல என்றும் 3 வழக்குகள் உள்ளதாகவும் இதுபோல் 3 வழக்குகள் இருப்பதாகவும் குறிப்பிட்டார். அது சம்பந்தமான மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். இதையடுத்து அனைத்து வழக்குகளையும் சேர்த்து விசாரிப்பதாக நீதிபதி இந்த விசாரணையை நவம்பர் 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி செந்தில்குட்டி. இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில்